மண்ணு போனது பெண்ணாலே ஒரு பாட்டில் சொல்ல முடியாது என்னாலே அவரு பெண்ணாலே மனசே அணிவது பெண்ணாலே வாழ்வது பெண்ணாலே அவரே தாழ்வது பெண்ணாலே இப்படி தாழ்வது பெண்ணாலே இப்படி தாழ்வது பெண்ணாலே. நன்றி. ரொம்ப மனசு விருப்பத்தில் பண்ண நினைக்கிறேன். ஆமா, கை தட்டிய 3 பேருக்கு நன்றி இருக்கட்டும். ஆமா, அவர் பெரிய ஒட்டாமட்டி சிவகங்கை மாவட்ட கலெக்டர் கூப்பிட்டோன்னு உடனே 6 நிமிஷம் ஓட்டணும். யாரு அதெல்லாம் எங்க அண்ணன் சரியா இருப்பாரு. நான் ஒரு கோவத்துல இருக்குன்னா எங்க அண்ணனுக்கு அதுக்கு முன்னாடியே கோவத்துக்கு வழக்கம் தெரியும். நீங்க கோபப்படுறதுல அர்த்தம் உண்டு இருக்கு. ஆமா, அந்த விட்டு கொடுத்துறாதீங்க. கார்ல ஏறி உட்காந்துருக்கேன். நான் புதுக்கோட்டையிலேயே கார்ல ஏறிட்டேன். இந்த ஆளு இருந்தாலும் நடு ரோட்ல ஒரு இடத்துல வண்டியை மறிச்சு ஏறினாப்புல. செவனே நான் உட்காந்துட்டு வந்து சீட்ல இந்த ஆள் படுத்துக்கிட்டு யாண்டா புளியோக்க மாதிரி படுத்துருக்கேன், எந்திரிச்சு போடாதான். அப்ப எவ்வளவு கருத்து வரும் நம்மளுக்கு. இதுக்கு அந்த ஆள் பரவாயில்லடா. ஏய், எப்படி இதுல பேச்சு போகண்டா, செவரட்டி அங்க போயிடும். அப்படி என்ன பெரிய ஆள் பாக்குறேன். வரட்டும், சந்திக்கிறேன். வர சொல்லுங்க. பாட முடியாது. என் பாட்டு பாடம் தான் வருவாரோ. மண்டை மேல கொண்ட விட்டே நல்லா. நான் ஒரு அளவுக்கு தான் பொறுமையா இருப்பேன். நமக்கு எதுக்கு சம்பந்தம் இல்லடா. வரட்டும். பாட முடியாது. பாட முடியாதுன்னு பேக்க தூக்கிட்டு போ. இல்ல அப்படின்னு நான் சொல்லல. கோபப்படாதீங்க. இல்ல நீ ஏன் பக்கமா இல்ல அந்த பக்கம்? உங்க பக்கம் தம்பி, உங்க பக்கம் தானா? இல்ல எனக்கு தெரியும், அப்படி தெரியலையே. பேக்க தூக்கிட்டு அவரை போச்சு. சரி, அது போயிட்டு போகுது. இவர் என்னமோ ஒரு வேலை பார்க்க சொன்னாரு. என்ன வேலை? குண்டிகள் வேலை பார்க்க சொன்னாரா? அப்படின்னு அவரு இல்ல இல்ல ஒரு உங்க 2 பேர்த்தையும் நான் சந்தேகம் கேட்கிறேன். அந்த உடம்புல போல குண்டி எங்க இருக்கு? மொத்தமாவே அந்த உடம்பு ஒரே மாதிரி தான் தெரியுது. இதுல குண்டியை கண்டுபிடிச்சு உங்களுக்கு நான் குண்டி கழுவிட்டாலும் புல்லு இருக்காது. புல்லு போட்டுதா? முதல்ல அந்த ஆளுக்கு குண்டியை கண்டுபிடிக்க சொல்லு. இருக்கட்டும், பாருங்க, சந்திக்கலாம். சுத்தி பாக்கு பெரிய ராஜா வராரு. அவருக்கு மியூசிக் வேற. பெரிய தங்க பதக்கம் ஜீவாஜி கணேசன் பொழந்துகிட்டே தான் நிற்பாரு. வணக்கம். வணக்கம். நலமாக இருக்கிறீர்களா? நான் என்ன ஆஸ்பத்திரியில் வந்திருக்கேன். நியாயமா கோபம் வர வேண்டியது எனக்கு. நான் கூட என்னுடைய கோபத்தை வளர்ந்து, என்னுடைய வன்மத்தை வளர்ந்து, என்னுடைய குரோதத்தை வளர்ந்து, சரி கதையை சுமூகமாக நடத்தலாம் எண்ணத்தோடு வந்தோடனே வாங்கன்னு சொல்லியிருக்கேன். நான் கதையை கெடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். அதை நீ 10 மணிக்கு ஆரம்பிச்சது, அது எல்லாமே தெரியும் எனக்கு. ஆமா, அந்த அடிப்படையிலே நலமா இருக்கீங்க. என்ன எனக்கு ஒன்றும் குளுக்கோஸா உள்ள, நான் நல்லா தான் நிற்கிறேன். என்ன பேடி அப்படி ஓடிக்கிட்டு இருக்கு. வண்டாரை வரவேற்பது சின்ன சந்தேகம். என்னப்பா, என்னை பார்த்து குண்டிகளை சொன்னீங்களே, கொஞ்சம் திரும்புங்க. சிறிதளவு கொஞ்சம் உருவத்தை திரும்புங்க. இங்கே இந்த உடம்பில் எங்க குண்டி இருக்கிறது, அதை நீங்கள் முதலில் கண்டுபிடித்து தாருங்கள். என்னுடைய புஜபலா பராக்கிற போது என் தேகத்தை
எப்பொழுது நீ இப்படி ஆகிய வார்த்தையை கூறினாயோ ஆமா வா வந்து விட்டு ஏன் நீ சோப்போடல நான் சோப்பு அவ்வளவு ஆணவா அவ்வளவு திமிரு அவ்வளவு மண்டானா எதுக்கு அவனுக்கு படிச்சிருக்கேன் படிச்சிருக்கேன் என்ன படிச்ச எல்லாமே படிச்சிருக்கேன் நீ 3ஆம் கிளாஸ் நீ ஃபெயில் ஆயில இந்த துறைக்கு வந்த யார் சொன்னது? என்னது நீ படிச்சு கிழிச்சா 3ஆம் கிளாஸ் ஃபெயிலா பண்ணி யார் சொன்னது 3ஆம் கிளாஸ் தேர்ட் இயர் 3ஆம் கிளாஸ் 3 வருஷம் நீ படிச்சிருக்க ஆமா அது எனக்கு தெரியுனே நான் என்ன சொல்ல வரேன் நீ படி ஆமா வேணாம் சொல்லல சரி ஆனா இங்க வந்து திமிரு பண்ணாத திமிரு நான் படிச்சேன்னு சொன்னா மட்டும் பெரிய ஆளா போட முடியாது ஏன் கேட்டு பாருங்க விவரங்களே என்ன பேச போறிய விவரம் மண்டகணம் பேசிட்டு இருக்க இவ்வளவு மண்டகணம் ஆகாது நல்ல நம்ம படம் எடுத்து ஆடுதுன்னு நாக்கெல்லாம் பூச்சி உனக்கெல்லாம் படம் எடுத்து ஆடணும்னு ஆசை வரவே கூடாது நாக்கணாம்பூச்சி நீங்க புழு புழுன்னா தான் நல்லா படம் எடுக்கும் நாக்கணாம்பூச்சி செத்து போச்சுன்னா லாபம் செத்து போயிடும் பேச்சு பற்றி பேசிட்டு இருக்க பேசுவேன் உன்னுடைய கதாபாத்திரமே என்னுடைய கதாபாத்திரம் தாங்கள் அறிந்து புரிந்து தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லா பாத்திரம் ஒரே பாத்திரம் தான் சில்வர் பாத்திரம் வெள்ளி பாத்திரம் வந்தாரை வரையறுப்பது தமிழ்நாடு வந்தாரை வாழ வைப்பது நம்ம தமிழ்நாடு அபச்சாரம் செய்தாலும் கூட யாரையும் போட்டு விபச்சாரம் செய்யக்கூடாது தர்த்தியை முடிச்சவனே அது அப்படி வராதுடா உபச்சாரம் செய்ய வேண்டும் நான் செய்ய மாட்டேன் தெரியுதுல தெரியுது. அப்ப என்னை பார்த்த உடனே இங்க நீ என்ன செஞ்சிருக்கணும் என்ன செஞ்சிருக்கணும் தெரியல தெரியல அது எத்தா இருக்கோ நல்லா தெரிஞ்சுக்க என்னை பார்த்த உடனே என்னை நல்லா உற்றுப்பார் என்னுடைய உருவத்தை தாங்கள் பார்த்த உடனே இந்த உருவத்தை உற்று வேற உள்ள பார்க்கணுமா என்னை பார்த்த உடனே தாங்கள் என்ன செய்திருக்க வேண்டும் என்ன செஞ்சிருக்க வேண்டும் என்ன செஞ்சிருக்கணும் என்ன செஞ்சிருக்கணும் போ அப்படி நல்ல அறிவை சிந்தனைக்கு உட்படுத்து என்ன செய்திருக்க வேண்டும் தலையில சடாம போட்டுக்கனா ஆமா நெத்தியில திருதாம போட்டுக்கனா ஆமா கையில சத்தம் கட்ட வச்சிருக்கனா ஆமா இடுப்புல யாழ் வச்சிருக்கனா ஆமா தண்டை இருக்கா ஆமா இதெல்லாம் பார்த்த தண்டை இருக்கு நல்லா முதல்ல வந்துற போறா இதை பார்த்த உடனே தாங்கள் என்ன செய்திருக்க வேண்டும் என்ன செஞ்சிருக்க வேணும் அடையா காண மாட்ட போட்டு இருக்கிற மாதிரி இருக்கிற நல்ல அறிவை சிந்தனை உட்படுத்தல நீ நல்லா சிந்திச்சுதான் சொல்றேன் உனக்கு தெரியல தெரியுது நானே சொல்றேன் சொல்லுங்க என்னை பார்த்த உடனே தாங்கள் என்ன செய்திருக்க வேண்டும் என்ன செஞ்சிருக்க வேண்டும் என்னை பார்த்த உடனே தாங்கள் மண்டியிட்டு என்னை விருந்தோம்பல் செய்ய வேண்டும் அந்த விருந்தோம்பல் இங்க பண்ண முடியாது டேய் நான் எப்படா அப்படி சொன்னேன் இதுல நான் முக்கிய போட்டா கூட எட்டாது அது எனக்கு டேய் படுத்து கிடந்தா கூட கண்டு என்னடா உளறற விருந்தோம்பல் டேய் இங்க வரலையா இங்க வரா என்ன ஆடவ எவ்வளவு திமிரு விருந்தோம்பல் வந்த உடனே மா வாழை பலா முக்கணியோடு சுவாமி பாருங்கள் வணக்கம் அமருங்கள் உண்ணுங்கள் அருந்துங்கள் என்று என்னை தாங்கள் அறுசுவை உணவோடு உபசரித்திருக்க வேண்டும் உங்களுக்கு வாழைப்பழம் இந்த பழம் அந்த பழம் தேவைப்படுதா எனக்கு தமிழருடைய மாண்பு அதுதானே தமிழோட மாண்பு அதை நான் உங்க மேல் கோபமாக இருக்கின்றேன் ஏன் கோபமா இருக்க அந்த அளவுக்கு நீங்க செய்தி விட்டீர்கள் என்ன செஞ்சேன் மண்டியில நான் படுத்திருந்தா உனக்கு என்ன வந்துச்சு உன் இடத்துல நீ படிக்க வேண்டியதாடா ஏண்டா இதெல்லாம் மேடைக்கு உண்டாத பிரச்சனை உனக்கு நான் பாட்டி தானே வண்டியில படுத்திருந்தேன் சரி சரி பொலியா இருந்த மறுபடியும் யாரா படுத்து சரி அப்படி என்ன நீ விவரம் பேசி விடுவ நீங்க என்ன பேச முடியல 18 புராணங்கள் இதிகாசம் இலக்கியம் காப்பியம் வரலாறு 10 பாட்டு 8 தொகை மேற்கணக்கு கீழ்கணக்கு அத்தனை இப்ப பேசுங்க எல்லாம் நான் படிச்சிருக்கேன் எல்லாமே நானும் படிச்சிருக்கேன் இதுல ஏதாச்சும் ஒண்ணு உனக்கு தெரியுமா எனக்கு டிவி நான் கண்ணி உட்காருங்க நான் ஜெயிச்சு போறேன் கண்ணி உட்காருங்க நான் பாத்துக்கிறேன் நீ உட்காருங்க உனக்கு யாரா வேண்டாம் அது அந்த அம்மா குடிக்க அவங்க வாங்கிட்டு வராடா சரி சொல்லுங்க நீ என்னத்தை பேசி கிளிப்பேன்னு நீங்க புராணம் பேசி போடுவீங்க அப்படியெல்லாம் ஒரு கோமாளி கிட்ட பப்புனு காரடி பேச வேண்டிய அவசியம் இல்லை நீ வெளிய பேங்க வீட்டுக்கு கிளம்புங்க போங்க இந்த திட்டியா என் கூட போடும்போது படிச்ச கதையை கெடுத்துக்கிட்டு இருக்க இருங்க கதையுடைய சாராம்சத்தை நீ கெடுத்துக்கிட்டு இருக்க இருங்க என் கூட போடும்போது படிச்ச நேரத்துல போடணும் இந்த மாதிரி கத்துக்குட்டியா போட்டீங்கன்னா அப்படிதான் பயந்துருச்சு போங்க யா எல்லாம் போய் போய் அப்படி வந்துட்டியா நீ போய் அந்த வேலை எடுத்து வீட்டுக்கு கிளம்ப போ வண்டி ஓட்ட தெரியாது வண்டி ஓட தெரியாதா அப்படி என்னதான் ஓட்டுவேன் புராணம் பேச கற்றுக் கொண்டிருக்கிறேன் தலையில தெரிஞ்சு பொடி நிறைய போ கருங்குளத்துக்கு வா பேசுவோமா புராணம் மொத்தம் எத்தனை புராணம் மொத்தம் எத்தனை தெரியல தெரியும் முதல் 18 என்னடா பட்டு நடிச்சுட்ட தெரிஞ்சே பட்டு பட்டு நடிப்பேன் தெரியாத கவடியில கையோடு தெரிவிட்டு இருப்பேன் டேய் தேவையில்லாத பேச்சு பேசுற நானும் பேசுறேன் 18 புராணம் நீ சொல்லும் பொழுதே உண்மையிலே எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது ஒரு கோமாளிக்கெல்லாம் 18 புராணம் தான் தெரியுது அப்படின்னா அதுவே உண்மையை பெரிய விஷயம் ஆனா அதுக்காக உடைய பாராட்டு விழாவை எடுக்க முடியாது சானா பாராட்டு அவசியமே இல்ல 18 புராணம் இருக்குன்னு சொன்னீங்க ஆமா சரி ஆனால் என்னென்னவென்று கூற வேண்டும் அதுதான் அறிவாளி கணக்கு 18 நான் சொல்லிட்டேன் இல்லன்னா நான் சொல்ல முடியும் அப்ப எதுக்கு தான் நீங்க வந்தீங்க நீ படிச்சிருக்கல நான் படிச்சிருக்கேன் நான் படிச்சிருக்கேன் பேசுவோமா பேசுவோம் பா பிரம்ம புராணம் பத்த புராணம் பவிஷ்ய புராணம் பராக புராணம் காமர புராணம் மத்திய புராணம் கூர்ம புராணம் பிரமாண்ட புராணம் பரமணிகை வைவ புராணம் அக்னி புராணம் வாயு புராணம் கருட புராணம் கந்த புராணம் சொல்லுங்க சரியான ஆளு நான் சொன்ன புராணத்து பேரை நீ அச்சு பேசாம சொல்லிட்டேனா நீ அறிவாளி ஒத்துக்கிட்டு உன்னை நான் பேசுறதுக்கு நான் மன்னிப்பு கேட்டு நான் உள்ள போயிடுறேன் அதான் நான் சொல்றேன் உன்னை மன்னிச்சு விட்டுறியா பேரை சொல்லியா ஆனா நான் தான் எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க நீ இல்லையா சொல்லப்ப 18 புராணத்தை ஏய் 18 புராணத்தை நெஞ்சடைக்க இப்ப நான் சொன்னேன் நான் தான் குஞ்சடைக்க சொன்னேன் நான் என்ன சொல்லாம இருந்தேன் நான்
சொன்னது நான்டா. சொன்னது நாயா? ஏய் 18 புராணத்தை நான் சொன்னேன். சத்தியமா 18 புராணத்தை நான் தான் சொன்னேன். நீ எங்க சொன்ன? கந்த புராணம் வரைக்கும் நான் தான் சொன்னேன். ஏய் முடிச்சது நானு. ஆனா முடிச்சது நாயா? நாயா போட்டு எரிச்ச போடுறாங்க. எரிச்ச போட மகளை போயிட்டு இருக்கிறியா? அப்ப நான் தான் தவறி விட்டேனா? ஆமா, மன்னித்துக் கொள்வேன். என்னுடைய ஆக்ரோஷத்தின் காரணமாக நான் அதை கவனிக்க செவியெடுத்து விட்டேன். ஆனா ரெண்டு தொண்டையும் ஒரே மாதிரி இருந்ததால வெளியே தெரியவில்லை. ஓ, இரண்டு குரலும் ஒரே மாதிரி இருக்கா? ஆமா. அப்ப நம்ம தேமா சொன்னதால இந்த பிரச்சனை இப்போ தெரியவில்லை. நாம நிறுத்தி சொல்லுவோம். சொல்லுங்க. அப்ப தெரிந்து கொள்ளாத மக்கள் யாரு படிச்சிருக்கா, யார் படிக்கிறேன்னு தெரிஞ்சுப்பாங்க. பிரம்மபுராணம், பத்மபுராணம், பவிஷ்யபுராணம். என்னடா ஈலே? நான் தான் பிரச்சனை சொல்லியா? நான் நிப்பாட்டுனல்ல? நான் தான் நிப்பாட்டு. நீ படிச்சிருக்கல? போக வேண்டியதானே? ஆனா நான் தான் போறேன். நீ ஏன் பின்னாடி வர? சரி, நான் நிக்கிறேன், நீ சொல்லு. நான் நிக்கிறேன். ஏய், நீ படிச்சிருக்கியா? அப்புறம் என்ன? நான் தான் படிச்சிருக்கேன். சொல்லு தொலை. சரி, சொல்லி தொலை. பிரம்மபுராணம், பத்மபுராணம், பவிஷ்யபுராணம், வராகபுராணம், பாமபுராணம், மத்தியபுராணம். என்னடா கை வச்சு மட்டும் அடுத்து வார்த்தை வருவாங்க? வார்த்தை நல்லா வர. எனக்கு தொண்டையா இருக்கு. நல்லா தான் பேசுறேன். நல்லா பேச பேரை சொல்ல வேண்டியதானே? நல்லா தான் பேசி தொலைங்க. எனக்கு புராணமே வேணாம். நம்ம இதிகாசம் பேசுவோம். இதிகாசம் மொத்தம் எத்தனை? 3. 2டா. 3 2 3 ராமாயண மகாபாரதம். சிவ ரகசியம். அது என்ன அரங்கேற்றம் செய்யப்படும்? அரங்கேற்றம் செஞ்சு பெரிய புலவர். எழுதினார்கள் பால் அரங்கேற்றம் செய்யப்படவில்லை. அரங்கேற்றம் செய்யாங்க, அரங்கேற்றம் போய் செய்றாங்க. அதெல்லாம் முக்கியம் இல்ல. மொத்தம் 3. முதல் இதிகாசம் எது தெரியுமா? தெரியும். என்னது? ராமாயணம். படிச்சிருக்கியா? படிச்சிருக்கேன். வச்சிருக்கியா? வச்சிருக்கேன். எத்தனை? நீங்க எத்தனை வச்சிருக்கீங்க? நீ எத்தனை வச்சிருக்க? நீங்க எத்தனை வச்சிருக்கீங்க? 1 இல்ல 2 இல்ல 7 காண்ட நான் வச்சிருக்கேன். நீ எத்தனை வச்சிருக்க? நான் நேரத்துக்கு வாங்கிக்கிறேன், அப்பப்போ விட்டுருவேன். ஏய், 7 காண்டங்களை முறையாக நான் நடித்திருக்கிறேன். நானுங்க 7 நாளைக்கு தேவைப்பட்டா 7 நாள் வாங்க. ஒரு காண்ட 680 ரூபாய். எவ்வளவு? 680 ரூபாய். எங்க வாங்குனீங்க? அலைஞ்சேன். ஊர் அலைஞ்சேன். பொன்னமராவதி முழுக்க அலைஞ்சேன், கிடைக்கல. புதுக்கோட்டை முழுக்க அலைஞ்சேன், கிடைக்கல. தஞ்சாவூர் முழுக்க அலைஞ்சேன், கிடைக்கல. மதுரையிலே தேடி அலைந்து அந்த 7 காண்டத்தை வாங்கியிருக்கேன். எங்க? மதுரை முழுக்க. அடையா மதுரைக்கு போனேன். இங்க கொட்டாம்பட்டி பெரியாச்சி போகப்படாதயா? கொட்டாம்பட்டி பெரியாச்சி வந்திருக்காங்க. அடையா எவ்வளவு சொன்னாங்க? 680 ரூபாய். 650 ரூபாய் சும்மா போட்டு வச்சிருக்கேன். தப்பா கூட இங்க 650 ரூபாய் போடுங்க. இவ்வளவு அசாத்தியமா சொல்லிக்கிட்டு இருக்க. பரம்பரையாக வைத்திருக்கின்றோம். எங்க ஐயா வச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் அதுதான் காண்டுதல். அதன் பிறகு எங்க அப்பா வச்சிருந்தாரு. இப்ப நான் வச்சிருக்கேன். இந்த காண்டத்தை தான்டா. அது இதுக்கப்புறம் என் பிள்ளை பேரன்னு எங்கள் பரம்பரையாக அதை வைத்திருக்க கடமைப்பட்டிருக்கு. என்னமா கிளியாம இருக்கு? கிழிஞ்சு போச்சு. பத்திரமா மடிச்சு பொட்டியில வச்சிருக்கேன். எந்த ரூம்ல? சாமி ரூம்ல. செஞ்சமா தூக்கி போட்டோம்னா சாமி ரூம்ல கொண்டு வச்சியா? சாமி ரூம்ல கொண்டு வைக்கிற விஷயமா அது? செஞ்சமாவா? வேலையை முடிச்சமா தூக்கி போட்டோம்னா இல்லாம என்ன வேலை அது? புத்தகத்தை எப்படா செய்ய முடியும்? அப்ப நீ எந்த காண்டத்தை சொல்றியா? ஏய் முட்டா பையலே, புத்தகத்துக்கு இன்னொரு பேர் காண்டம் தானா? அந்த காண்டத்தை தான் நான் சொல்றேன். பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்தை காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம், உத்தர காண்டம். நான் சொல்றது குத்துர காண்டம். அவ்வளவுதான். முட்டா பையலே, புத்தகத்துக்கு இன்னொரு பேர் காண்டனா? அந்த காண்டத்தை நான் சொல்றேன். அந்த ராமாயணத்துடைய 7 பகுதிகளிலே முறையாக நான் படித்திருக்கிறேன். நான் தான் படிச்சிருக்கேன். எழுதுனது யாரு தெரியலையா? யார் சொல்ல? யார் சொல்ல? யார் எழுதுனா? ஏய், அது மகாபாரதம் தான்டா. விநாயகர் சொல்ல, வேதவியாசர் சொல்ல விநாயகர் எழுதுனது. சரியா இருக்கலாம்னு பார்த்தேன். அட அல்பா. சரி, அப்ப ராமாயணத்தை யார் எழுதுனது சொல்லு. நம்பர் 2 பேரு. இடையில இன்னொருத்தர் வந்தாப்ல. இடையில வரல, முதல்ல எழுதுனது இன்னொருத்தர். அட ஒட்ட உத்தர் எழுதினாரியா? அப்படி சொல்லு. கம்பர் அப்படி சொல்லு. அதுதான் அறிவாளிக்காது. கம்பர் சொன்னா தெரியுமே. அதான் சொன்னேன். ஒட்ட உத்தர் தெரியாதா? உன் மேல ஒரு நம்பிக்கையில எவ்வளவு பேசல. உன் வாத்தியார் மேல ஒரு நம்பிக்கையில பேசிட்டு இருக்கேன். அப்பதான் ஒட்டக்குத்தரும் கம்பரும் இயற்றினார்கள். ஆமா. ராமாயணத்தை. ஆமா. படிச்சவன் பாட்ட கொடுத்தேன், பாட்ச கேட்ட கெடுத்தேன். எழுதியவன் ஏட்டை கிழித்தான். நான் சொன்னேன். இப்ப நான் என்ன தவறாயா சொன்னேன்? நல்லா தானே சொல்றேன். காது கேட்கிறாரியா? முதலாக எழுதியது ஒட்டக்குத்தர். ஒட்டகுத்தர். சரி, ஒட்டக்குத்தரிங்க ஒட்டக்குத்தர் பேரு சார். வெட்டப்பட்ட தலையை ஒட்ட வைத்து போனதுனால ஒட்டகுத்தர்னு பேரு. ஏய், ஏடா அவ்வளவு சாதாரணமா சொல்ற? எல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா அது? எப்படி இதெல்லாம் பெரிய விஷயமா? ஒட்டப்பட்டதை வெட்ட வைக்கிற பாரதம் பெரிய விஷயமா? விளக்கம் சொல்லணும்ல. அதான் சொல்லி உன்னை நான் மனதார பாராட்டுகிறேன். இருக்கட்டும். வெட்டப்பட்ட தலையை ஒட்ட வைத்து பாடுகிறார் ஒட்டகுத்தர். அப்படித்தானே? ஆமா. ஆனா ஒட்ட வைக்க கவி பாடினாரே. ஆமா. என்ன கவி? என்ன கவி? என்ன ஒட்ட வச்சு பாடினா நான் சொல்றேன் கவி யார் பாடுவா? எல்லாத்தையும் நான் சொல்லி என்ன பசங்க நீ வந்த? என்னடா புசுக்கு இப்படி கேட்டு விட்ட? அட எனக்கு தெரியும்டா, நீ படிச்சிருக்கேன்னு பாக்க கேட்டேன். ஓட்டு என்ன வாங்குற சம்பளத்துக்கு வெட்டப்பட்ட தலையை ஒட்ட வைத்து பாடுகிறார் ஒட்ட. அது சொல்றேன். ஆனா ஒட்டவைக்கு ஒரு கவி பாடினாரே. ஆமா. நான் படித்திருக்கேன். என்னன்னு என்ன கேட்டிருக்கீங்க? ஆமா. சொல்வது என்னுடைய கடமை. கேட்பது சொல்றேன், கேட்டுக்கங்க. பாடி நான் ஒட்ட குத்தல். ஆமா. திக்கா முக்கா விட்டாவு போய் எக்காட பயிர் உட்கார சொல்ல பாட தீவ. எவ்வளவு மரியாதை மரியாதை பேசுவோம். பக்கம் பார்த்தாங்க கேட்கிறேன். உன்னையும் கூட நான் கேட்டேன். இதுக்கு
ஏய் கவி அப்படி இருக்கிறது ஒட்டக்குத்தர் பாடிய கவி. ஆனா அப்படி பாடறா விக்கா விக்கா விக்காவு போய் எக்கால போய். இந்த கவி புதே வேணாம் எனக்கு. இந்த கவி உனக்கு பிடிக்கலையா? வேண்டாம். அப்ப அதை விட்டுருவோம். விட்டுருங்க. ஒட்டக்குத்தர் பாடி உடனே கோபம் கொண்டார் ஒரு புலவர். ஆமா. காலநேரம் ஏன் நீ மட்டும்தான் வினயமான கவி பாடுவியா? நான் பாடுறேன் உனக்கு கவி என்று சொல்லி ஒரு எழுத்தை வைத்து கவி பாடினார். என்ன எழுத்து? ஒரு எழுத்து வச்சு பாட முடியுமா? தாவ வச்சு பாடுவாரு. தாவ மட்டும் வச்சா? ஆமா. தா வரிசையில் வரக்கூடிய அனைத்தையுமே தா தி தே தோ தை இந்த வரிசையை வைத்து ஒரு கவியை பாடினார். ஆமா. அத பாடுறீங்களா? தெரியும். பாடுங்க. நான் பாடி தாங்கள் கேட்கின்றீர்களா? ஆமா. மகிழ்ச்சி. பாடினாள் எப்படி? தத்தி தா தூதி தாது தித்த தூதி தத்தூதி தூதி தத்தூதி. நல்ல மரியாதை சாமி. நான் எப்படா சொன்னேன் உன்னைய? கவி எப்படி இருக்கிறது? என்ன கவி? நிறுத்தி சொல்றேன். தத்தி தா தூதி தாது அந்த பூதியல எனக்கு வேணாம். பாத்தியா? ஒரு கவி இது படிக்கல. இந்த லட்சத்துல ராஜபாட்டு பாட முடியல. வள்ளி இங்க வாங்க. இங்க வாங்க ஊதுவத்தி ஸ்டாண்ட் சாமி இங்க வாங்க. என்ன? கவி பேசுறதுக்கு என்ன சொன்னா? ஒரு கவி பாடுன ஒரு கவி திருப்பி சொல்ல பக்கல்ல இந்த லட்சத்துல புராணம் ஒரு கவி பாட முடிச்சானவங்கள எல்லாத்தையும் நான் பண்ண உங்களுக்கு அப்புறம் என்ன வேலை? அதுக்கே உங்களை பாட விட்டு வேடிக்கை வைக்கிறேன். என்ன பாட விட்டு வேடிக்கை வைக்கிறவரு? நான் நினைச்சேன்னா 100 கவிகளை பாட முடியும். நான் 150 பாடுவேன். என்னது கவி பாடு? 300 கவி நான் பாடி போயிருவாங்க. 301 பாடுவேன். 500 வரேன். 501 1000 வரேன். 1001 பாடுவேன். 2000 வரேன். 1001 தான் பாடுவேன். 2000 வரேன். 1001 பாடுவேன். ஏன் அதே நிக்கிற? அதுக்கு மேல ஒருவேளை ஒண்ணு மொய் செய்ய மாட்டேன்டாங்க. நானே மொய் செய்ய வச்சு உட்கார்ந்திருந்தேன் வெளியே. 2001 நான் செய்யல. சரி பாத்த பிரச்சனை விட்டு கவி பாட முடியும் என்னால. ஆமா. உன்னால முடியுமா? முடியும். ஏன் பாட முடியலன்னா? எல்லா புராணமும் தெரியும். எல்லா கவியும் எனக்கு தெரியும். எல்லா புராணமும் எல்லா கவியும் தெரியும். எல்லா புராணமும் தெரியும். அப்படியா? எனக்கு தெரியாத புராணமே கிடையாது. அப்படி சொல்லக்கூடாது நீங்க. காத்த புராணம், பாக்காத புராணம், நக்கர புராணம், நக்காத புராணம் எல்லா புராணமும் எனக்கு தெரியும். அப்படியா? ஆமா. இந்த நக்கினார சிவபெருமான் பாரமல்ல பிள்ளை என்று சொல்லக்கூடிய சிதம்பரத்திலே அன்று சிவபெருமான் யாயா வெள்ள கழிச்சிட்டீங்க? வீட்டுல கை வாங்கி போடலையா? நானே கதை சொல்றேன்ல, ஏன் இடையில நிறுத்துற? என்ன சொன்னீங்க? தில்லை நடராஜ பெருமாள் பரதநாட்டியம் நக்கினார் எனக்கு நான் தான் சொல்லி கதையை சொல்லப்படுறா. அதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். நீ எப்படி சொல்லுவ? அங்க நக்கி நடராஜ பெருமாள் சேர்ந்து பார்வை சேர்ந்து ஆடுனாங்க. இருவர் ஆடுகின்ற பொழுது அவங்க ஆடும் போது 2 பேருக்கு போட்டி வந்துருச்சு. போட்டியில அந்த காதுல உள்ள சவங்க கீழே விழுந்துருச்சு. தோடு குண்டலமா எந்த குண்டலமா தோடு கீழே விழுந்துருச்சு. அது ஆடிக்கிட்டு இருக்கும் போது அடுத்த ஆளுக்கு நாக்கால நக்கி எடுத்தாரு. இது பெரிய புராணமா? இது அதைத்தான் நான் கூட வந்திருக்கிறேன்ப்பா. நானும் கூட வந்தேன். எனக்கு தெரியாதா? ஆனால் பாருங்கள், உங்களுடைய கதாபாத்திரத்தை பற்றி மிகப்பெரிய சிறப்பு. ஏன் தெரியுமா? கோமாளியின் கதாபாத்திரத்துக்கு மிகப்பெரிய சிறப்பு கொடுத்தார் மகாவிஷ்ணு. எதற்காக? பிரம்மன் போகின்றார் சிவனை பார்ப்பதற்காக. அப்படி சிவனை பார்க்கின்ற செலி என்னையா சொல்ல போற? பிரம்மனுக்கு 5 தலை இருந்துச்சு. 5 தலையில பிரம்மன் என்ன பண்ணாப்ல? ஒரு தடவை சிவனை பார்த்து சிரித்துச்சு. சிரித்துச்சு. என்னைய பார்த்து ஏளனமா சிரிக்கிறேன். என்ன நடந்துச்சு? ஏளனமா இல்ல, ஏளனமாக. அந்த ஏளனம் நான் தான் சொல்லிருக்கேன். தமிழ்ல ஒண்ணு விளக்க வேணாம். ஏளனமா சிரிக்கிறேன்னு சொல்லிட்டு கோபப்பட்டு கையை நீட்டாரு சிவபெருமான். சிவபெருமான் அந்த பிரம்மனோட தலையை கோயில் எடுத்தாரு. கோயில் எடுக்கும்போது அந்த தலையோட வாயாகப்பட்டு சிவபெருமானோட கையை கவிக்கிருச்சு. அதை எப்படியா நம்ம விடுபட செய்யணுங்கிறதுக்காக மகாவிஷ்ணு என்னை மாதிரி கோபாலி அவதாரத்தை காமெடி பண்ணாரு. உடனே தலை விட்டு சிரிச்சிருச்சு. தானே சொல்ல போறேன். படுத்துறேன். ஏன்னா எந்த ஒரு கதையை நீ சொல்ல விட மாட்ட. முடியல சாமி. கொட்டை 2 கழுத்துக்கு எதிராக அந்த காசை வாங்குறதுக்குள்ள. அப்ப என்ன கேட்டாலும் சொல்லுவீங்களா? என்ன கேட்டாலும் நான் சொல்லுவேன். என்ன விளக்கம் கேட்டாலும் சொல்லுவீங்களா? அப்படியா? உங்கள் விளக்கத்துக்காக நான் மன மகிழ்ச்சி. இப்ப நான் ராமாயணம் பேசுறேன், மகாபாரதம் பேசுறேன். உங்களை பற்றி பேச போகிறேன். இடத்தின் பெயர் என்ன? வேலிமலை சாரல். பலை. வேலிமலைக்கு ஏன் தெரியுமா வேலிமலை என்ற பெயரை தாங்கள்? வேலிமலைனா வேலி என்றால் யாகம், யாகம் செய்து வேலிமலை, வேலிமலை சாரல் என்று பெயர். உண்மையிலே மிகப்பெரிய அறிவாளி. ஆமா. உன்னுடைய நின்று போன உன்னுடைய ராஜபாட்டு அரங்கேற்றத்தை என் தலைமையிலே அரங்கேற்ற செய்து நான் ஆவலோடு காத்துக் கொண்டிருக்கிறேன். அதுக்கு யமதர்மி வந்து செய்யணும். சிறப்பான வழக்கம் சொன்னீங்க. முனிவர் வந்து யாகம் என்ற வேள்வி செய்ததாலே ஏன்னா 33 தேவர்களும் 40 ரிஷிமார்களே வேற எங்கேயும் போனாங்களா? ஆமா. போல எங்கேயும் எங்கேயும் வந்தாங்க. என்ன பண்ணாங்க? யாகம் செய்தாங்க. யாகத்தின் மறுபெயர் என்ன? வேள்வி. வேள்வி பண்ணமல வேலிமலை சாரல். அப்படித்தானே? அப்படிதான். கேட்பது என் கடமை, சொல்வது என் கடமை. அப்ப நான் கேட்டா நான் சொல்லுவேன். சத்தியமா சத்தியமா சொல்லுங்க. ஏன் வேலிமலைக்கு வேலிமலை என்ற பெயரை தாங்க? முனிவர்கள் செஞ்சு யாகம் செஞ்சாங்க. யாகத்துக்கு மறுபெயர் வேள்வி, வேலை செஞ்சவங்க வேலிமலை சாரல். சிறப்பான அர்த்தம். ஆமா. இதே போல பாருங்க, பரங்கி மலைன்னு ஒரு மலை. ஆமா. கேள்விப்பட்டிருக்கீங்க? கேள்விப்பட்டிருக்கேன். ஏன் பரங்கி மலை? ஏன் பரங்கி மலை? ஏன் 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 பெரிய அமர்ந்த மலை. பிரிங்கி முனிவர் பெரிய அமர்ந்தால் பிரிங்கி மலை, பிரிங்கி மலை, பிரிங்கி மலை, பிரிங்கி மலை. பரங்கி மலை அர்த்தம் இருக்கா இல்லையா? அப்ப பரங்கி மலைக்கு அர்த்தம் இருக்கும் பொழுது ஓ மலை என்ன மலை? ஏன் மலை? வேலிமலை
வேலிமலை சார். கூறுங்கள் பார்க்கலாம். வேலிமலை என்றால் யாகம், வேள்விக்கு மறுபேர் யாகம், யாகத்தை என்று வேலிமலை சார், வேலிமலை என்று பெயர். அப்படித்தானே? ஆமா. இதுக்கே கஷ்டப்படுற? நான் ஏன் கஷ்டப்படுறேன்? நார்த்தாமலை என்று வலை உண்டு. ஆமா, நாரதர் வந்துட்டு போனதால நார்த்தாமலை பேர். நாரதர் வந்து தவம் செய்தாரா? 16,000 ஆண்டுகள் தவம் செய்ததாலே இது நாரதமலை, 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 நாரதமலை. இப்ப நார்த்தாமலை. அப்ப நார்த்தாமலைக்கு அர்த்தம் கொடு. ஓமலை என்ன மலை? மசிலா பூமின மலை. எத்தனை வாட்டி அதே வந்து கேட்டுட்டு இருப்ப? ஏன் இவ்வளவு கோவம்? இதோட எத்தனை தடவை இந்த வார்த்தையை நான் சொல்லிட்டேன்? மலை ஏன் மலையா ஓமலையா? ஏன் மலைதான்? டேய், ஏன் மலைதாங்க? ஓமலைக்கு நான் சொல்றதா நீ சொல்றதா? நான் தான் சொல்லணும். கேள்வி தப்பா கேட்டனா? இல்ல. சரியாதானே கேட்டிருக்கேன். ஆமா. பதில் தெரியல. இங்க வாங்க சாமி, இங்க வாங்க, ஊர் வச்சு சாமி, இங்க வாங்க. சாமி ரொம்ப சரியாடா நீ. சரியாத்தாமா சாமி நான் சொல்லிட்டு இருக்கேன். நான் தப்புன்னு சொல்லவே இல்லையே. கேட்பது என் கடமை. தப்புன்னு சொல்லலையா? குட்டையை கழுத்து கீறி வாயில துப்பு வச்சிடாதயா? கேட்பது என் படிச்சிருக்கேன், படிக்கலையா? படிச்சிருக்கையா? விவரம் படிச்சிருக்கல? கேட்பது என் கடமை. சொல்வது என் கடமை. சொல்லு. ஏன் வேலி விளக்கு வேலி விளை? முள்ளுகள்லாம் செஞ்சு யாகம் பண்ணாங்க. யாகத்துக்கு 39 கோடி தேவர்கள். எங்கேயுமே போல இங்கே வந்து வந்தாங்க, நாசமா போனவங்க. நாசமா போனவங்க. இங்க வந்தாங்க, வந்து யாகம் செஞ்சாங்க. யாகத்துக்கு மறுபேர் வேள்வி, வேள்வி நடத்தி மலை, வேலி மலை சாரல். இதுக்கு மேல கேட்டா கடுப்பு உண்டாயிரும். அவ்வளவுதானே? இதுக்கே இவ்வளவு சங்கடப்படுற? சொல்லிட்டேனையா? வாங்க அப்படி. வலை. சிறப்பான அர்த்தம். பிரான்மலை என்ற வலை உண்டு. ஏன் பிரான்மலை? ஏன் பிரான்மலை? ஏன் பிரான்மலை? யாயா பிரான்மலை? திருஞான சம்பந்த பெருமான் வருகிறார் மதுரை மதுரைக்கு. வரும்பொழுது எம்பெருமான் சிவபெருமான் ஆட்சி கொடுத்தார் மனைவி. அப்பதான் திருஞான சம்பந்தர் சொல்றாரு, இது சாதாரண மலை இல்ல, இது எம்பிரான் மலை. இது எம்பிரான் மலை. ஏன் பீரான்மலை? என்னது? பீரா இல்லடா, எம்பிரான் சிவபெருமான். எம்பிரான் மலை என்று சொல்றார். எம்பிரான் மலை, எம்பிரான் மலை ஒரு மலை. இப்ப பிரான்மலை. அத்தர்க்கா அப்ப பிரான்மலைக்கு அர்த்தம் வரும்பொழுது ஓ மலை என்ன மலை? உங்க ஊருக்கு மட்டும் எல்லா ஊருக்கும் நானும் விளக்கம் சொல்லுவேன். இருக்குல்ல? இருக்கியா? மலை இருக்கா? இருக்கியா? அப்ப வேலிமலைக்கு ஏன் வேலிமலை என்று பெயர் வைத்தார்கள்? போயா நீ போனாலே கோபம் கொண்டு எதற்காக அன்று முருகப்பெருமான் என்னாடு என் மக்கள் ஏன் ஞான பழனி உனக்கு ஏனப்பா மோன பழம் என்ன முருகப்பெருமான் திரும்பி வந்தார். அதனால கோரப்படம் நோடப்படம் தான் கேட்கிறேன். நான் நல்லா தயா பேசுறேன். பேசுறான் தானே, விவரமாக பேசுறார். பேச்சிலே பழமையை பேச்சு உண்டு, விவரமான பேச்சு, வெளியமான பேச்சு, குதுக்கலமான பேச்சு, குதக்கலமான பேச்சு, பேச்சிலே பழமை பேச்சு உண்டு. ஆனா பேசினால் துரியவனே செத்தார் வகாவர கதையில இடுப்புல கை வச்சான். எதற்காக? ராவனை எளிப்பதற்காக. ராமன் அன்று இடுப்புல கை வைத்திருந்தார். அன்று இலங்கை என் மயிரை பிடுங்கலையா? எம்பெருமான் சிவபெருமான் மயிரை பிடிக்க கீழே அடித்தார். உருவானா வீரவற்ற கடவுள் என் மயிர் அன்னைக்கு அவர் பிடுங்கலையா? நெஞ்சில் அடித்துக் கொண்டார். எதற்காக? ரேணுகாதிரி அவர்கள் தன் மார்பை தாக்கிக்கு தன்குஞ்சு பொன்குச்சு நல்லா தயா பேசு. எல்லாத்தையும் சரியா பதில் சொல்லிட்டேயா? இல்ல, உங்களை போன்ற அறிவான இடத்தில் விவரங்களை பேசுவதற்கு நான் நல்லா தனியா பேசுறேன். பேசுறா அறிவு உருவாகி அனாதியை பலவாய் உண்டாய் பிரம்மமான நின்று சொல்லி பெருமளவு வேண்டாய் தன்னை கவர்ந்தார் அரங்கமையான கொண்டு ஒழுங்கு ஒரு வேண்டார் குறித்த உலகமில்லை தேட சக்கரம் சகட சக்கர தாவடி நாயகர் அகட சக்கர நிம்மதியாகும். அப்படியே மூக்கு இல்லாம கொண்டுடுவேன். விவரம் பேசுறியா? அட நான் தான் கவி பேசல. நீ யார் தனியா கவி பேசுற? பேசுறியா? யாருக்கு நான் பேச மாட்டேன். அப்ப பேசி. உங்களுக்கு எத்தனை கவி தெரியும் சொன்னீங்க? 2000 ஆடுவேன். எத்தனை எல்லாம் பாடுவீங்க? எத்தனை வேணாலும். தப்பி தேடி எனக்கு நீங்க தோத்து போயிட்டீங்கன்னா உனக்கு அடிமைன்னு நான் எழுதி தரேன். உண்மையாக பத்தாதா? இன்னையில இருந்து இந்த கட்டையை நான் பிடிக்கல. விட்ட பிடிக்கலாம். வீட்டுல வேற கடை செஞ்சு வச்சிருப்ப. ஏய், பேசமே போட மாட்டேன்டா. நீ திருப்பத்தூர் சோமா சாயிட்டு 4-5 கடை செஞ்சு வச்சிருக்கலாம். தோல்வியை நான் பகிரங்கமா ஒத்துக்கிறேன். சரி, நீ என்ன பண்ற? உங்கள்ட்ட நான் தோத்து போயிட்டேன்னா என்ன செய்யற? இந்த கூடுதல அவனை கொண்டியா போறேன். டேய், நீ ஒண்ணா யாருக்கு என்னடா அறியுறது? யார் வச்சான்ற நாளாச்ச பார்த்து பார்க்க வேண்டியதா பார்த்து நான் பேசுறேன். பேச்சு மாற மாட்டேல? நல்லா கேட்டுக்கங்க. இந்த போட்ல யார் தோத்தா இவர் தோத்தா என்ன பண்ணணும்? என் கட்டையை உன்னை கட்டுக்கிறேன். இந்த வேஷத்தை இனிமே போடவே போடவே மாட்டேன். நான் தோத்துட்டா வேற ஏதாவது சொல்றா? இதை மட்டும் இல்ல, வேகமா சொல்றா. தோத்தி டேய், யாரு சொன்ன? அங்க சொன்னது உங்களோட சொல்லுவா. பேசுவோமா? பேசுங்க. வா. அதுக்கு எழுந்திர மாணி முந்திரி சிறுவினை சென்னிட்டு சேர்ந்து சமாதி மறுபடி என்ற மாணி பழந்திரி திருமணி தந்திர திரிவிசனை பேச பாலும் தெளிவும் பாக்கும் பருப்பு நாமும் கலந்து நான் தெரிவேன். கோலமிசை துங்க கரிமது சூமணி சங்கத்தில் மட்டும் தான் இருக்காங்க. நறுக்கு தெரிச்ச மாதிரி பாருப்பா. பேசுங்க. பலை கோலமா மங்கை மீது குலவிய புரந்தனை மாலைய தனக்கும் மற்றும் யாவருக்கும் மூணாவது என்ற மூர்த்தி இம்மூர்த்தி என்று பேச அம்மை அப்ப ஒப்பிலாமணியே அம்பளது ஆமதை பொய்மையை பெருக்கி புதுவை சுருக்கும் சிந்தனான சிவபெருமான் என்று பேச உலகளா உணர்ந்து உலகக்கடியவர் நிலவலாக நீர்மணி வேடியன் அடகில் சோதியின் அமன தாழ்வார் மன செலுமணி வாழ்க்கை பேச நெல்லு புரிந்து நீரு புரிந்து மனநிலை உள்ள மனதில் விழுகும் அதனால் என்று வேம்புகாரியே வேம்புகுதானே வேந்தருக்கு கடமை என்று குதிரட்ட குழந்தை கூத்தல் திருமட்ட திரையை திரைகளை திருந்தவோர் பூவானோ துணினார் அமுது மீனுமாசர் பேச அரும்பு கோழில் நரம்புட கொண்டு கரும்பு கோழில் கட்டி போவோமோ இரும்பு கோழில் யானை வேணாம் நரம்பு கோழில் நாங்கள் செய்வோம் இருக்காங்க. பொன்னி மடக்கு சிறமணி புலம்பு சின்ன மண்ட கொண்டு சில சேடியில் சொல்ல அண்ணன் மண்ண வல்ல மண்ட வாமனத்தால் பேச இருவர் மண் செய்த ஒருவர் மண்ண ஈரையும் அவன் வைத்த சோலை அருமையா இருக்கிற சோலை 6 பாம்பு இருக்காங்க. என்ன இவ்வளவு படிச்சிருக்கேன். உண்மையில உன்னை வரலாறு பாராட்டேன். ஆமா, நமக்குள்ள பிரச்சனை வேணாம். நம்ம சூமமாக போய்க்கிறோம். இன்றைய நாரதர் தந்தை பிரமா தாய் கலிவாடி வந்திருப்பது கலவு செய்வதற்காக கதையை சுமூகமாக்கி போலாம். சுமூகமான ஒண்ணுங்க பண்ண வேணாம். என்னோட தோத்து போயிட்டா அந்த வேஷம் போடக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறீங்க.
உங்களோட தோத்து போயிட்டா நான் அம்மா முடியா போறேன்னு சொல்லி பாவம் உயிர் பிச்சை கொடுக்குறேன் காப்பாத்திக்கோங்க. நீங்க பேசுங்க. அவ்வளவு தூரம் வந்துட்டியா? ஆமா. வாடா. நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இனிப்பொழுது வெண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோகலியாண்ட குருவனன் தாழ் வாழ்க, ஆகமா என்று அன்னிப்பா தாழ் வாழ்க, ஏகன் அநேகன் இயற்கை வாழ்க பேச. வயலுக்கு நிரம்பிய வாய்க்கால் வழி ஓடி, வயலுக்கு நிரம்பிய தண்ணி வாய்க்கால் வழி ஓடி, பொட்டுக்கு ஆன்மா பாடி வாழ்வது வளரா புரிஞ்சிக்க குடி கூடி இளைய நம்மோடு அவர் நம்ம கலைஞை கட்டி ஓடி என்ன பேசு. தெல்ல தெலுங்கிறது நீரு, தீனே வருவது நீரு, கண்ணிலே வருவது நீரு, திண்ணே திருநீர் என்று அவனை நாதிபர் அநேகத்தை ஏற்படுத்த இம்மனை ஒன்னும் குழம்புறி யார் வழி வேங்க பேசு. வெட்டுண்ட பொருளை விட்டு விட்டு ஆட்டம் ஆயிடா, வெட்டுண்ட பொருளை விட்டு விட்டு ஆட்டம் ஆயிடா, நீ விடும்போது சோமாட்டா, விட்டு எடுக்கும் போது சோமாட்டான் இருக்கா பேசுங்க. இப்படிலாம் கவி இல்லையே. கவி இருக்கு. நிமன நெய்வான நீதி வாழவன் நீதிபதி அரகத்தம் தம் திருக்கமர் வாதம் வண்ணன் கண்ணில் பட்டதனால் உள்ள இருக்கின்றது பேசு. பார்க்கடலை பறந்திருக்கு பறந்தாமணி, பார்க்கடலை பறக்கு பறந்தாமணி, நீ எழுந்து விட்டால் கல்லை பொங்கி வருமே என்று பேசியிருக்காங்க. விகட சக்கர சிம்ம வைத்தனால் சகட சக்கர தாமரை நாயகர் அகட சக்கர நிம்மணி யாவரை விகட சக்கர நினைப்பது ஒன்று பேசு. கையிலே வாழும் கைலாக வாசனை, கைலாசத்தில் வாழும் கைலாக வாசனை, உன் கண்கள் கிண்ணினால் கண்ணை அழிந்து விடும் இருக்கா. ஆபத்து குதா பள்ளி அந்த மசுக்கு அன்னம் தாகத்தை தீர தண்ணீர் தடுத்து அவருடைய பண்டிகை பேசு. தீ நான் சுட்டப்போ உருவாக மாறுவத நாவினால் சுட்ட மருந்து. தோத்துட்டியா? எதுக்கு நான் தோத்தேன்? எதுக்கு நான் விடுறேன்? தோத்துடா. தோத்தேன். போட்டிக்கான கவிதான போட்டி எதுக்குடா நீ திருக்குறள் வர? திருக்குறள் தெரியுமா நீ என்ன கேக்குற? போட்டி கவிதாடா. உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? பேச முடியா? எப்பொழுது யாரும் கேட்பிடும் அப்பொழுது மெய்ப்பொருள் காண்பது பேசு. அடக்க மாமன் உருக்கும் அரங்காமை அன்றாரை கிழித்து விடும் இருக்காங்க. நீ பேசியா? அப்படி வராது. இது ஆறில் உயித்து விடும் என்றுதான் உடுக்கு எழுதவன் கைமொழி ஆங்கு இடுக்கு கலைவன் நண்பு பேச நன்மை கடலை பெருந்திருக்காங்க. இதுதான் சரியா பார்த்து அதைத்தான் நான் சரியா எப்படி பேசுகிறேன். இதை நான் மனதார பாராட்டுகிறேன். காண மொழி நம்பில் வேலைப்படுத்த வேலை இறுதி நான் பேச செய்யாமல் செஞ்ச உதவிக்கும் ஐயகமும் ஆணகமும் ஆற்றல் அறிந்திருக்காங்க. பயந்து கசை நன்றி சிறிய நைட்டுக்கு என்ன கல்வி மருந்து நான் பேச விளக்கு விளக்கல பொய்யா விளக்கு விளக்குன்னு இருக்காங்க. கூடுதல் காமத்துக்கு இன்னும் அதற்கு இன்னும் கூடிய மொழிங்க அப்படி நான் பேச நன்றி மரப்ப நன்றி தொண்டில 383 ரூபாய் நன்றி இருக்காங்க. ஏய் நீ பேசியா? 380 ரூபாய் நண்டா பேசியா? அது நன்று இல்லடா நன்று. நன்றா புன்றா நீ பேசி சொல்றியா? பத்திரத புத்திரனி மித்திரனி சத்திரி பத்தினி கால்வாக்கிதை நான் பேச துப்பா இருக்கு தூவும் மலை பால் வைத்து அதற்கு கச்சட கற்பவை கச்சமின் நிற்க அதற்கு தகை என்று பாடி நான் பாடு. பெட்ரோல் பெட்ரோல் பெட்ரோலா? பாரத் பெட்ரோல். ஏய் சீரோவை சரி பார்க்க மூதேவி பெட்ரோல் போட்டாச்சு மரியாதையா வண்டி எடுத்துட்டு இப்படிதான் நம்ம திருக்குறள் வாடி வச்சாரு. நான் சுத்தம் உள்ளாறு வாழாதை நான் சுத்த விட என்றா பேசு. வாரம் பாருங்க திண்டுக்கல் சப்போட்டா கொடுக்குற அருமையான சப்போட்டா கிலோ 50 ரூபா பாருங்க. சப்போட்டா கொடுக்குற அருமையான சப்போட்டா எனக்கு சப்போட்டா அள்ளிட்டு போங்க. சப்போட்டா கவி இருக்கு இலக்கியா கவி சொந்த கவி பேச பாடி வாரி விரைய மனதா புதிய கூடி கூடி இணையவட்டமோடு பாடி வைத்தான் பேசு. காய்கறி வான வருவாருங்க காய்கறி வான வருவாருங்க. வெள்ளை பூண்டு கொடுக்குறோம் தக்காளி கொடுக்குறோம் 1/2 கிலோ வெங்காயம் கொடுக்குற பாருங்க பச்சை மிளகா கொடுக்குற பாருங்க பாவக்காய் கொடுக்குற பாருங்க மாங்காய் இருக்கு பாருங்க மீன் குழம்புல போட்டு வச்சுனா சூப்பரா இருக்கும். ஏய் வெள்ளை பூண்டு ராமனாவது ஓடி 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 விடுக்காத ஜோதி நாட்கள் வழிந்து போய் வாடி 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 வாண்டு போன வாதவர்கள் கோடி 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 என்னது கோடிய பேசு. இயமத்தா வாங்கின வாரம் வருது பாருங்க. குடிச்சு முடிச்ச பீர் பாட்டில் வாங்குறோம், நடக்க முடியாத பெஞ்சு வாங்குறோம், படுக்க முடியாத கட்டில் வாங்குறோம், உட்கார முடியாத சேர் வாங்குறோம், குடிச்சு முடிச்ச பீர் பாட்டில் படிச்சு முடிச்ச புத்தக நோட்டு அனைத்து வாங்குறோம். இயமத்தா வாங்கின வருது பாருங்க. வரும்போது மறக்காம வந்துருங்க. இதெல்லாம் இந்த போனதா இருக்கு. காரகார காரகார காமொழி காமல் போல போல பௌர்ணமி பொன்னியர் மாற 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 மலையதி ராம 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 ராமமணி நாம பேசு. மாடு புடி மாடு மாட்டுக்கான பரிசு வேண்டிய கிளம்பாரு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஏய் இது மஞ்சள் சொல்றதா கவிங்க பாலில் கடந்து மண்டலை மைது ஆடிக்கு தீர்ந்தது ஒரு பொருளை மெய்ப்பொருளை பால் யானை இந்த மாடு பேசு. முதல்ல வந்து ஒரு கோட்டையூர் கணேசன் மாடு, இரண்டாவது வந்து புதுப்பட்டி கணபதி மாடு, மூணாவது வந்து எவனுக்கு மாடுல வயக்காடுல அத்துட்டு போச்சு. ஏ முட்டா எழுது வண்டி பந்தயத்தை சொல்றதுடா. அதற்காக பாடி வைத்தாரை வைவண்ண மனத்தை பொழுது செலவைத்து மைங்க நினைத்தவருக்கு மைங்க புத்தகனை வைவண்ண கனிமூல் தேவன கண்டது அரங்கத்தை பேசு. கொரோனா வைரஸ் உடம்பு மாஸ்க் போட்டு துணியை எடுத்து கொள்ளும். கொரோனா மறுபடியும் வராம இருக்க கையை நல்லா கழுவவும் இருக்க பேசு. இது மருத்துவமனையில சொல்றதுடா. பல்ல பேத்து ஒழுக்கமா பேசிக்க. அதற்காக பாடி வைத்தாரை அரும்பு கொடி எது கொண்டு கரும்பு கொடியில் கட்டி வாங்குவோம் நரம்பு கொடி ஆளுமை செய்ய பாடி வைத்தாரை பேசு. மரண சேர்க்க மரண 22 மாலை செய்ய நல்லடக்கம் செய்யப்படும். ஏண்டா நல்ல நேரத்துல ஏடா கேடன் சொல்லிட்டு இருக்க. முத்தி தர பத்தி திருநகை அத்திக்கரை செத்தி தரவரை முத்துக்குற வித்துக்குறவர் எனபோது முக்கள் பல மட்டு சொல்லிய முற்பட்ட கருப்பி திருவள்ளுவர் 30 வர்க்க தமிழ் அடியில 10 தரத்தை கிடந்து பட்டியல் வெற்றி தருவோம் பட்டு லட்சம் ஒரு ஆலை தொலையா எதற்காக ராமன் கை கட்ட வரும் ராமா என் மகன் மறந்து நாட்டாள வேண்டும் நீ காண செல்ல வேண்டும் கேட்டதால ராமன் சென்றார். அப்படி
அப்படி ராமன் சென்றதாலே ராமன் இருக்க உடமை சீதை கையொத்தி பாலா போனாலும் பேச ஏய் என்று சென்றான் ராமன். அப்படி ராமன் சென்றதுக்காக சீதை எப்பொழுது இருந்தாலும் லட்சுமணன் சென்றான். இவன் ஒருவன் 14 ஆண்டுகள் உண்ணாமல் உறங்காமல் தன் மனைவி சேராமல் காம செய்தாலே அவனுக்கு தான் தனிப்பட்ட சிறப்பு என்பது. ஏய் இங்கடா ஏடா திட்ட எதுக்கு நீ போற வாங்க வேலை நீ உண்டு வேலை விடுறியா? போய் சொல்லாத. நான் ஆளுங்க சொல்லி போட சொல்லும் பொழுது நீ எல்லாம் ஒரு ஆளாடான்னு நீ சோப்படாம திமிர உட்கார்ந்துருந்தீங்க. உன்னை விடலாமாடா? என்னை மதிக்காம எனக்கு நீ சோப்படாம திமிர உட்கார்ந்துருந்தீங்க. உன்னை சும்மா விடலாமா? சொன்னாங்கடா உன்னைய புராண புயல்னு இலக்கிய இடின்னு வசன மேதைன்னு நீ சொல்லல. ஆனா உன்னுடைய ரசிகர் மன்ற தலைவர் ஆல்ரவுண்ட் ரஞ்சித் சொன்னாப்பல அட்டிட்டு போயிட்டானா? நீ சோ போடல திமிர உட்கார்ந்துருக்கா? சோ போடல நீ திமிர உள்ள உட்கார்ந்துருக்க. வாங்க எப்படா ஆட முடியுது உனக்கு? யாரும் தலையில வாசிக்க விடுறாங்க. அந்த திருநாவளை கேள்வி அந்த காலேஜ் வச்சானா இல்லையா? நீ போறது எனக்கு பஞ்சாயத்து இல்ல. நீ போய் தொலை. போறவே நீ ஓம் பேக் எடுக்க இருக்கிற ஏன் பேக் எடுக்க போற? பைசா இருக்காரு ஆம்பிள் பார் பாக்ஸ் எடுத்து போய்க்கிற பாராங்க. அவ்வளவு ஆணவா அவ்வளவு திமிர் கொண்டு என்னை மதிக்காமல் என்னுடைய கதாபாத்திரத்தை மதிக்காமல் நீ சோ போடாம இருந்தீங்க. தப்பா தப்பு இல்லையா? ஒண்ணுக்கு இருக்க போனியா? ஆமாயா. அப்ப நீ திமிர ஆணவமா உள்ள இல்லையா? உள்ள பார்த்து வேலை பார்த்தாயா? நான் வேலை பார்த்தா இந்த ஜென்மத்துக்கு உங்களால வேலை பார்க்க முடியாது. எனக்கு அது நல்லா தெரியும். நீங்க என்ன பண்றீங்க? உள்ள சத்தம் கேட்டு கொண்டிருக்கிறது. யார் யார் இருக்கா உள்ள? உள்ள ஆள் ஒண்ணு என் தங்கச்சி காவல் பாக்குறாங்க. நான் யாரை பாக்கணுமா? ஆளை பாக்கணுமா தங்கச்சியை பாக்கணுமா? என்ன இங்கு சிறந்த முறையில் எனக்கு மாலை போடலாம் அப்புறம் போட்டுக்கலாம். நேரம் ஆயிடுச்சு. இல்ல என் மேல நீங்க அவ்வளவு மரியாதை தெரியுது. நான் மாலை அப்புறம் வாங்கிக்கிறேன். இல்ல மாலை போட்டு இங்க சிறந்த முறையில் புராணங்களை அள்ளி தெளித்த எனது சகலை வீரமணிகண்டன் அவர்களுக்கு எங்களது பக்கங்கள் சார்பாக இந்த மாலையை புடிச்சு வெட்டிய மரியாதை பாராட்டி நாடி கட்டி கட்டி உசுடாடி காமிச்சுட்டாங்க. நீ என்னோட நீ தானே சங்குவினவே சக்கத்துக்கு மண்டியா பிறந்து இன்னைக்கு நல்லா பள்ள பொழுது இல்லைங்கடா. இவன் வேற சிரிப்பு ஸ்டெக்காதுரா. அவனுக்கு யானே தெரியல. ஆர்டர் பண்ணுக்காரா வாடா உனக்கு நான் புராணம் சொன்னடா. ஏன்டா பண்ணாட நீ ஒரு பொண்ணாடைய ஓட்டி நீ சாணியில விட்டு போயிட்டியாடா? ஏங்க அவர் பாருங்க நீங்க புராணம் பேசணும் பயந்து உள்ள ஓடிட்டாப்ல. அந்த ஆளு இன்னே பயமுறுத்தி தந்தா உள்ளே போயிருக்காப்ல. பயமுறுத்திட்டா நீ இது இல்லாம போயிட்டு ஒண்ணுக்கு இருந்து என்னைய சொல்லி பார்த்துட்டு போயிட்டியாடா? அடி என்னடா உனக்கு? இவன் வேற வெளியே இருக்க போற மாதிரி